الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, இறை தூதரின் வழியில் இனிய இல்லம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டால் நாமும் நம்முடைய இல்லத்தை இனிய இல்லமாக மாற்றிக்கொள்ளலாம். இறை தூதரின் வழியில் இனிய இல்லம் என்றால் என்ன? இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே, அவர்கள் காட்டி தந்த அமைப்பிலே நம்முடைய இல்லத்தை, வீட்டை இனிய இல்லமாக மாற்றிக்கொள்வது. பொதுவாகவே எல்லோருக்கும் வீடு இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த வீடு ஒரு நிம்மதியை தரக்கூடிய வீடாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய வீடாக இருக்கிறதா இல்லையா? ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நமக்கு நிம்மதி நம்முடைய வீட்டிலே கிடைக்கிறதா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏன் கிடைக்கவில்லை? என்ன காரணம்? நிறைய மக்கள் சொல்வதை பார்க்கலாம், வீட்டில் தான் நிம்மதியே இல்லை, வெளியில் வந்தால் நிம்மதி என்று சொல்வார்கள். அப்படியானால் அல்லாஹ் சொல்வது பொய்யாகாது. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை நிம்மதி தரக்கூடிய அமைப்பிலே ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகுமா? பொய்யாகாது. அப்போ நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் அது இனிய இல்லமாக இல்லை. எனவே இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் எப்படி தங்களுடைய இல்லத்தை இனிய இல்லமாக அவர்கள் வைத்து கொண்டார்களோ அதுபோன்று நம்முடைய இல்லத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் பிரதானமான ஒரு தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு ஒரு நாள் போதும். அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய வீட்டிலே எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்நாள் முழுக்க அது போன்ற நடைமுறைகளை, வழிகாட்டுதல்களை நாமும் அமைத்து கொள்ளலாம். அதனால தான் அரபுகள் அதிகமாக பேசுவார்கள், யௌமுன் ஃபீ பைத்திர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு நாள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவோம். அவர்கள் எப்படி வீட்டிலே இருந்தார்கள், வீட்டிலே எப்படி ஓய்வெடுத்தார்கள், வீட்டிலே எப்படி மனைவியோடு நடந்தார்கள், வீட்டிலே அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்வார்கள் என்பன போன்ற பல தலைப்புகளில் அடிக்கடி இது போன்ற தலைப்பில் உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்தான்.
அல்லாஹ்வே சொல்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர் தான். நமக்கு எப்படி தேவைகள் இருக்குமோ அதே தேவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தன. அவர்களுக்கும் பசி, தாகம், மனைவியினுடைய தேவை, உதவி, வீட்டினுடைய அமைப்பு எல்லாமே அவர்களுக்கும் தேவையாகத்தான் இருந்தது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற மனிதர் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட வித்தியாசமானவர்கள், மனிதராக இருந்தாலும் அல்லாஹுடைய நேரடி தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள். வஹி செய்தி அவர்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். அல்லாஹுடைய தூதராகவும் இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற ஒரு மனிதராகவும் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதராகவும் இருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த, வழிகாட்டி தந்த அவர்களுடைய வீடு எப்படி இனிய இல்லமாக இருந்தது. உண்மையில் ஒரு முஸ்லிமுடைய வீட்டிற்கும் முஸ்லிம் அல்லாதவருடைய வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்று வீடுகள் பல அமைப்பில் கட்டப்படுகின்றன. அதற்கென்று பல பிளான்கள். இன்னைக்கு வீடை நம்ம கட்டுவதாக இருந்தால் அதுக்கு பலர்கிட்ட போய் நம்ம பிளான் கேட்குறோம். அவர்களும் பிளான் பண்ணி கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்கறது இல்லை. அதுவும் ஒரு தொழிலாக, பிஸ்னஸாக செய்கிறாங்க. இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், தோட்டம் இப்படி இருக்கணும், டாய்லெட் இப்படி இருக்கணும், இப்படி பல மாதிரி அதை ஒரு பிளான் தந்த உடனே இதை 3Dயாக மாற்றி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறோம். 3Dயாக மாற்றி அது உண்மையில் அது எப்படி அசல் தோற்றம் இருக்குமோ அது மாதிரி இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த வீட்டிற்கு நிம்மதி என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தங்களுடைய வீட்டை அமைத்து கொண்டார்களோ அப்படி அமைத்தால் மட்டுமே தான் நிம்மதி என்பது கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு நாம் நினைக்கிறது போல ஒரு பெரிய பங்களா இல்லை, பெரிய கட்டடம் கிடையாது, ஒரு சின்ன இடம் தான். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். ஆனால் நிம்மதியோடு இருந்தாங்க, நிம்மதியாக வாழ்ந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் வழிகாட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரி வெறுமனே தொழுகைக்கு மட்டும் கிடையாது. எப்படி நம்ம தொழணும், எப்படி ஓதணும், எப்படி துவா செய்யணும், இது மட்டும் அல்ல. அவர்களுடைய வீட்டிலே எப்படி வாழ்ந்தார்கள், வீட்டை எப்படி அமைத்து கொண்டார்கள், இதுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருந்தாங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வின் திருத்தூதர், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிவாசலுக்கு மட்டுமா, தொழுகைக்கு மட்டும்தான் முன்மாதிரியா, இபாதத் செய்வதற்கு மட்டும்தான் முன்மாதிரியா? இல்லை, வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருக்கிறது. எனவே நம்முடைய வீடு, ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்கணும்? ஆனால் இன்னைக்கு முஸ்லிமுடைய வீடும் முஸ்லிம் அல்லாதவருடைய வீடும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இருக்கு. அவருக்கு நிம்மதி இல்லை, இவருக்கு நிம்மதி இல்லை. வீடு மாஷா அல்லாஹ் பல கோடிகள் அளவுல கெட்டப்பட்டு என்ன வேண்டும் அதுவே சொர்க்க பூங்காவாக இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு பங்களாக்கள் இருக்கின்றன. ஆனால் என்னது இல்லை? நிம்மதி இல்லை. எது வீட்டில் இருக்கணுமோ அது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி,
அந்த வீடு இல்லம் இனிய இல்லமாக இல்லை என்றால் அது நரகம்தான். அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ வீட்டை எப்படி அமைக்கணும்ன்றது ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்கிறது இல்லை. நம்ம வீட்டினுடைய அழகு கட்ட அமைப்பு பிளான் பண்ணி கேட்கறது, இது நம்ம உலக அமைப்பை நம்ம பார்க்குறோமே தவிர மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, இல்லத்தை எப்படி இனிய இல்லமாக ஆக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அப்படின்றத நம்ம சிந்தித்தால் நமக்கு வீட்டினுடைய அளவு சைஸ் அது பெருசா தெரியாது. பொருளாதாரத்தை கொடுத்து பெரிய அளவுல நம்ம செய்யணும்ன்றது பெருசா தெரியாது. நிம்மதியா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும். நிம்மதி தானங்க ஒரு மனுஷனுக்கு அடிப்படை. ஆனா நிம்மதி என்பது வீட்டில் தான் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றானே. நிம்மதி வீட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அல்லாஹ் தான் உங்களுடைய வீடுகளில் நிம்மதி ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வது உண்மைக்கு மாற்றமாக இருக்கவே செய்யாது. அப்ப நம்முடைய வீடு எப்படி இருக்குது? இனிய இல்லமாக இருக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி நிர்வாகம் செய்யணும் அதை நமக்கு படிச்சு தர்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணிடலாம், ஒரு 100 பேரை நம்ம நிர்வாகம் பண்ணலாம். ஏன் அதையும் தாண்டி நம்ம ஊர், நம்ம நகரம், நம்முடைய மாவட்டம் இப்படி பொறுப்பை கொடுத்தாலும் கூட நிர்வாகம் செஞ்சிடலாம். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நிர்வாகம் செய்யலையா? செய்யதான் செய்கிறாங்க, நிர்வாகம் செய்யதான் செய்கிறாங்க. ஆனால் வீட்டை நிர்வாகம் செய்கிறது இருக்குதே, அது மிகப்பெரிய ஒன்று. பெரிய ஆட்சியாளர், பெரிய ஆளு, பெரிய கம்பெனி நடத்தக்கூடியவர் கூட வீட்டில் தோத்துடுறாங்க. நிர்வாகம் சரியாக செய்கிறது இல்லை. ஆனால் நிர்வாகம் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு வீட்டினுடைய தலைவர் தான், அவர் தான் நிர்வாகம் செய்யணும். அவருடைய கண்ட்ரோலில் மனைவி இருக்கணும், அவருடைய கண்ட்ரோலில் பிள்ளைகள் இருக்கணும், அவருடைய கண்ட்ரோலில் வீட்டினுடைய அத்தனை பொறுப்புகளும் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்குதா? இல்லை அப்படின்னு சொன்னால் இனி இல்லமாக இருக்காது, அது வெறும் இல்லமாக இருக்கும். அது ஒரு முஸ்லிமுடைய இல்லமாக இருக்காது. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அன்புள்ளவர்களே, நம்ம எங்கே போனாலும் சரி, என்ன சம்பாதித்தாலும் சரி, திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். அங்கதான் நமக்கு முடிவு இருக்குது. ஆனா அந்த இடத்துல நமக்கு நிம்மதி இல்லை என்றால் அது ஒரு நரக வேதனை. எனவே தான் இறை தூதருடைய வழியில இனிய இல்லமாக நம்முடைய வீடு எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம மிக முக்கியமாக நம்ம தெரியணும். அன்புள்ளவர்களே, இந்த அடிப்படையில் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவர்களுடைய வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த தலைப்பில் பல குறிப்புகள் இருக்கின்றன, உட்பிரிவுகள் நிறைய இருக்கின்றன. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீட்டை இனிய இல்லமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். முதல்ல நம்ம விசிட், ஜியாராவை பொறுத்த வரையில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம பயணிக்கிறோம். அவர்களுடைய வீட்டை நம்ம சந்திக்கிறதுக்காக ஒரு ஜியாரா, ஒரு விசிட் பண்ண போகிறோம். இந்த விசிட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அன்புள்ளவர்களே, நம்ம ஒருவருடைய இடத்தை அல்லது நாட்டை நம்ம பார்க்குறதாக இருந்தால் புத்தகங்களில் படிப்போம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வீடுகள் எப்படி இருந்தன அப்படின்றத நம்ம புத்தகங்களில் படிப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நம்ம நுழைவதாக இருந்தால் நுழையலாம். அப்படி நுழைவதாக இருந்தால் எப்படி நுழைய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க, அவங்களுடைய பேச்சுகள் எப்படி இருந்தன, இதெல்லாம் நம்ம காதால் கேட்கணும்.
கேட்கலாம். ஆனால் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எப்படி அறிவித்தார்களோ, அவர்களுடைய வீடை பற்றி எப்படி அவர்களுடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள் எப்படி வர்ணித்து சொன்னார்களோ, அதை நாம் கேட்பதுதான் பயணிக்கிறது. அந்த ஜியாராவை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அன்புள்ளவர்களே, இந்த இடத்துல நாம் படிக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இனிய இல்லத்திலே எப்படி இருந்தார்கள் என்ற அந்த செய்திகளை நம்ம செவியுறும்போது, நாம் நம்முடைய வீட்டை நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்போம். அதை நாம் கட்டாயம் அதை நாம் சரி செய்ய ஆக வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை நம்ம ஜியாரத் செய்கிறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எப்படி வைக்கணும், முதல்ல அதை நம்ம புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிப்பது மூலமாக என்ன நாடுகிறோம்? அவர்களுடைய வரலாற்றை நாம் படிப்பதின் மூலமாக அல்லாஹுவை எப்படி வணங்குவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தார்கள் என்ற செய்திகளை அறிந்து கொள்வதனுடைய நோக்கம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாம் எப்படி இருப்பது, நம்முடைய வீட்டை எப்படி அவர்களுடைய வீடை போன்று நாம் ஆக்கிக் கொள்வது, இதுதான் மிக பிரதானமானது. அவர்களுடைய சுன்னாவை அப்படியே பின்பற்றுவது, அவர்களுடைய வழிமுறையை அப்படியே கடைபிடிப்பது, இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் நாம் நுழைவதாக இருந்தால் முதல்ல அவர்களை நம்ம நேசிக்கணும். அவர்களை நேசிக்கணும். நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? அவர்களை அப்படியே நம்ம பின்பற்றுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்றது அல்ல. அவங்க எப்படி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம நேசிச்சாதான் அவங்கள பின்பற்ற முடியும். அவர்களை நேசிக்கலைன்னா நம்ம பின்பற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி? அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைக்கிறான். உண்மையில் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் என்ன நடக்கும்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை நேசித்தா அதுக்குரிய அடையாளம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றுவது. சரி, அப்படியே அவர்களை பின்பற்றினா என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். சரி, நேசத்தோடு மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அன்புள்ளவர்களை, முதல்ல நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பின்பற்றணும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ ذكرல்லாஹ கஸீரா. நிச்சயமாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு அழகான முன்மாதிரி? உங்களுக்கு என்று சொல்கிறான். உங்களுக்கு என்றால் யாருக்கு? அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். யாரு அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறாரோ, அல்லாஹுவை சந்திப்பேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று எவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ, மட்டுமல்ல மறுமை நாளை யார் ஆதரவு வைக்கிறார்களோ, மட்டுமல்ல அல்லாஹுவை யார் அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, இவர்களுக்கு தான் அழகான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாத்துக்கும் முன்மாதிரி இல்லை. எல்லாரும் முன்மாதிரி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க.
யார் எடுப்பா? இந்த இது இருக்கணும், அல்லாஹ்வை திக்ரு செய்யணும், மறுமை நாளை அதை நம்பணும், அல்லாஹ்வை அதிகமாக ஆதரவு வைக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு அழகான முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்குது. உண்மையில் அன்புள்ளவர்களே, நானும் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி நடந்தாங்க, எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, மனைவியோடு எப்படி நடந்தாங்க, எப்படி வீட்டுக்குள்ளே தன்னுடைய சுய தேவைகள் வேலைகளை எப்படி செய்வாங்க, எப்படி நிர்வாகம் செய்வாங்க, அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மனைவிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்களே, எப்படி நிர்வாகம் செய்தார்கள், இதெல்லாம் ஒரு முஸ்லிம் கட்டாயம் அதை அறிந்தே இருக்க வேண்டும். அப்படி அறிந்தால்தான் நாம நம்முடைய இல்லத்தை இனிய இல்லமாக மாற்ற முடியும். அப்ப அடிப்படையான விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். அவர்களை நேசிப்பது என்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? அவர்களை பின்பற்றணும். இதான் மிக பிரதானமானது. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றுவது அதுக்கு என்ன கூலி அப்படின்றதையும் சொல்றான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. எவர் ஒருவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யார் பின்பற்றி நடக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுகள் ஓடுகின்ற சுவர்க்க சோலைகளில் அவர்களை நுழைவிக்க செய்வான். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போல وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ் கொடுத்த வரம்புகளை யார் மீறி நடக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவிக்க செய்வான். அவருக்கு இழிவு தரக்கூடிய அதாபு வேதனை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக நாம் எடுக்கவில்லை என்றால், அவர்களை நாம் பின்பற்றவில்லை என்றால், எல்லாவற்றிலும் வீட்டிலையுமா வீட்டிலையும் தான், வெளியிலுமா வெளியிலும் தான், சமூகத்திலுமா சமூகத்திலும் தான், குடும்ப அமைப்பிலுமா, ஆமாம் எல்லாவற்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரு பின்பற்றக்கூடிய அமைப்பிலே அவர்களை ரோல் மாடலாக எடுக்கவில்லையோ, முன்மாதிரியாக எடுக்கவில்லையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் நரகத்தில் நுழைவிக்க செய்வேன் என்று சொல்றான். அப்ப இதுல நம்ம சாதாரணமா இருக்கக்கூடாது. இது அடிப்படையான விஷயம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானுடைய டேஸ்ட், ஈமானுடைய டேஸ்ட் இருக்கு. எல்லாரும் ஈமானுடையவர்கள் தான், மூமின்கள் தான். ஆனா ஈமான்லயே டேஸ்ட் இருக்குமே, அந்த சுவையை உணர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். எவரிடத்திலே 3 விஷயங்கள் ஒருங்கே இருக்கின்றனவோ அவர் ஈமானின் சுவையை அடைந்து விட்டார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஜத ஹலாவத்தல் ஈமான். ஈமானுக்கும் சுவை இருக்குது அன்புள்ளவர்களே. அந்த ஈமானுடைய டேஸ்ட் 3 விஷயங்கள் யார்கிட்ட ஒன்னா இருக்குதோ அவர் அடைஞ்சிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒண்ணுதான் அன் யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இவர்களை தவிர வேற யாரையும் முன்னிலைப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும். இதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். இப்படி இருந்தா அவர் ஈமானுடைய டேஸ்ட், அந்த ஹலாவத்தை அவர் பெற்றுக்கொண்டார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உண்மையில் அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே இனிய இல்லம், அவர்கள் எப்படி வீட்டுக்குள்ள இருந்தார்கள் என்று நாம போவதற்கு முன்னால அவர்களை நம்ம பின்பற்றணும்.
சும்மா வெறும் கதையை கேட்பதற்கு, எப்படி வீடு இருந்துச்சு, எப்படி உள்ள இருந்தாங்க, எப்படி மனைவியோடு நடந்தாங்கன்னு கதை கேட்பதற்கு அல்ல, அவர்களை பின்பற்றுவதற்கு, அவர்களை ஃபாலோ பண்றதுக்கு, அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் ஈமானுடைய சுவை கிடைத்து விடும், ஈமானுடைய டேஸ்ட் கிடைத்து விடும். எனவே தான் ஈமானுக்கு டேஸ்ட் இருக்குது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அடி சொன்னாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எவனுடைய உயிர், என்னுடைய உயிர் எவனுடைய கையிலே இருக்கிறதோ அத்தகையவன் மீது சத்தியமாக உங்களில் யாரும் ஈமானுடையவராக மூமினாக ஆக முடியாது, எதுவரை அவருக்கு நான் விருப்பமுள்ளவனாக ஆகும் வரை. யாரை விட? தன்னுடைய பெற்றோர்களை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மக்களை விட நான் அவருக்கு முதலிடமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் வரை உங்களில் யாரும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இருக்கவே முடியாது, மூமினாக ஆக முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளவர்களை, இந்த நேரத்தில் தான் நாம் சிந்திக்கணும், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த இடத்துல வைத்திருக்கிறோம், அவர்களை எப்படி பின்பற்றுகிறோம், அணு அணுவாக அவர்களை பின்பற்றுகிறோமா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அடிப்படையான விஷயம், இதை படிப்பதனுடைய நோக்கம் அவர்களை பின்பற்றுவது. அவர்களுடைய வீட்டு அமைப்பு போல நாம நம்முடைய வீட்டை அமைத்து கொள்வது, அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதல்ல ஜியாரா, அவர்களை சந்திப்பது என்ற அந்த 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 கட்டம், அது எப்படி இருக்கணும் அப்படின்றது முதல்ல அவர்களை முதலிடத்தை கொடுக்கணும். அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர், அதை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கணும். எப்படி நம்ம பெற்றோர்களை நேசிப்போமோ அதை விட பன்மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். தாயா தந்தையா அல்லாஹ்வின் தூதரா என்று வந்தால் அல்லாஹ்வின் தூதர் தான் முதலிடம். இப்படிதான் சஹாபாக்கள் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் இப்படித்தான் யதார்த்தமாக அவர்கள் நடந்தார்கள். சில நேரங்களில் நம்ம சொல்லலாம், நடைமுறையில் வித்தியாசப்படுத்தலாம், ஆனால் சஹாபாக்கள் பிராக்டிக்கலாக அவர்களுடைய யதார்த்த லைஃப்ல அது இருந்துச்சு. தாய் தந்தை இஸ்லாத்திற்கு எதிராக நின்றாங்க, மூமினா ஆகக்கூடாது, முஸ்லிமா மாறிவிடக்கூடாது என்பதற்கு போரிட்டாங்க. ஆனாலும் என்னுடைய தாயை விட, என்னுடைய தந்தையை விட, என்னுடைய குடும்பத்தை விட அல்லாஹுடைய மார்க்கம் தான் பெரியது, அல்லாஹ் தான் எனக்கு பெரியவன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு பெரியவர்கள், அவர்கள் தான் எனக்கு முன்மாதிரி என்று நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் சஹாபாக்கள். அப்போ இந்த ஜியாரா முதல்ல புரிந்து கொள்ளும். அடுத்தது இரண்டாவது கட்டம் ரிஹ்லா. இது ஒரு பயணம், நம்ம ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு நம்ம போகிறதாக இருந்தால் சும்மா போக முடியாது, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை எப்படி அமைத்து கொள்வது என்றால், இன்றைக்கு பயணம் அப்படின்னு பார்க்கும்போது போகக்கூடாத பயணம்னு இருக்குது, மார்க்கம் அனுமதி தராத பயணம்னு இருக்குது, அனுமதித்த பயணம்னு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கோ அவர்களுடைய கபருக்கோ நேரடியாக ஒருவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பயணம் செய்யக்கூடாது, இது மார்க்கம் சொல்லுது. என்ன பயணம்னு வந்தால் நம்ம அதையும் புரிந்து கொள்ளணும். அப்போ எப்படி பயணம் செய்யணும் செய்யக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா மேற்கத்திய நாடுகள், பல நாடுகளிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியார செய்வதற்காக பயணம் மேற்கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு உம்ரா பயணத்தில் நம்ம பார்க்குறோம். உம்ரா செய்வதாக இருந்தால் மக்களுடைய மனோநிலை என்ன தெரியுமா இருக்குது, உம்ரா செஞ்சால் கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போகணும். அந்த பள்ளி கூட பெருசாக தெரியல,
மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி அப்படின்றதுக்கு நன்மை இருக்குதே. அல் மஸ்ஜிதுல் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போகணும், தொழணும், அதனுடைய நன்மைகளை அடையணும் அப்படின்றத தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போகணும். அங்கே போய் கபூரில் நின்று சலாம் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அங்கே அந்த இடத்துல நின்று கபூரில் போய் நின்று சலாம் சொன்னாதான், ஸலவாத்து சொன்னாதான் உங்களுக்கு விளங்குமா? இல்லை. உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லலாம், அவங்களுக்கு ஸலவாத்து துவா கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து எனக்கு ஸலவாத்து சொன்னாலும் அது எனக்கு வந்து சேர்ந்துரும்னு சொன்னாங்க. உலகத்தில் நீ எங்கே வேணாலும் இருங்க. இப்போ நம்ம சொல்கிறோமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறோமா? இப்போ மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய் அந்த செய்தி ரீச் ஆகிருக்கும். எப்படி ரீச் ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்த், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கென்று பூமியில சுற்றி திரியக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்கள் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்போ மக்களுடைய மனோநிலை என்ன? உம்ரா செஞ்சோமா அடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு போகணும் அப்படின்ற நம்பிக்கை. இதனால தான் பல நாடுகளிலிருந்து, ஈராக்கிலிருந்து சுப்ஹானல்லாஹ், துருக்கி, ஈராக் போன்ற பல நாடுகளிலிருந்து அங்கே போகிறதுல தான் இதாக இருக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றால், சஹீஹுல் புகாரியில் வருகிறது ஹதீஸ், 1189வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா துஷத்துர் ரிஹாலு இலா ஸலாஸதி மசாஜித், 3 பள்ளிவாசலுக்கு தவிர கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பயணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சிரமப்பட்டு பயணிப்பதாக இருந்தால், நன்மை நாடி பயணிப்பதாக இருந்தால் இந்த 3 இடங்களுக்கு மட்டும்தான் போகணும். அது அல்லாமல் நீங்கள் சிரமப்பட்டு பயணிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இடம்? அல் மஸ்ஜிதுல் ஹராம். அல் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லா, மக்கா, அதுக்கு பயணித்து போகணும். சிரமப்பட்டாது போகணும், கஷ்டப்பட்டு போகணும், உடல்ல கஷ்டம் தெரியணும், போகலாம், மார்க்க அனுமதி தருது. கஷ்டம் இல்லாம பயணம் என்றாலே கஷ்டம், அது வேற விஷயம். ஆனா கூடுதல் சிரமமாக இருந்தாலும் போகணும். இது ஒண்ணு. அடுத்தது என்ன? ஓ மஸ்ஜிதி ஹாதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ என்னுடைய பள்ளிவாசல், அல் மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது நபவிக்காக நீங்கள் பயணித்து வரலாம். அடுத்தது ஒல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை நீங்கள் வந்து விசிட் பண்ண போகலாம், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போகலாம். இதை தாண்டி வேற எதுக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அப்போ பயணம்ன்றது எப்படி, எதற்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அங்கே தான் இருந்தது சொன்னாங்களே, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியிலே சொர்க்க பூங்கா இருக்குது என்று சொன்னார்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி பயணிச்சு வர முடியாது. ஆனால் அந்த இடத்துல நின்று தொழுகிறதுல சிறப்பு நன்மை இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போவது அப்படின்றது வேற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போவது அல்லது அவங்களுடைய வீட்டுக்கு போய் பார்வையிடுவது என்பது வேறு. எங்கேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபரை வந்து பார்க்க வாங்க, சிரமப்பட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த 3 இடங்களுக்கு போகலாம், பயணிக்கலாம், சிரமப்பட்டு பயணிக்கலாம். இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சதை நம்ம செய்யவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு மட்டும் நான் கட்டடம் கட்டியா இருக்கு, நிறைய மக்களுக்கு தெரியல. இங்கே இருக்கிற மக்களுக்கும் கூட அது நல்ல பார்க்க கூட ஒழுங்காக பார்க்காம அறகுறையாக பார்த்து கட்டடம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. கட்டடமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் சொல்லிட்டு போயிட்டாங்க, கபரு கட்டப்படுவதை தடுத்தார்கள், பூசப்படுவதை தடுத்தார்கள், கபரு மேலே உட்காருவதை தடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அலியே, எந்த கபரு மேலே உயர்ந்து இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் சரியாக சமமாக ஆக்காதவரை இங்கே விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் சரியாக்கிருங்க, எல்லாத்தையும் தரமட்டமாக ஆக்கிருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்படி நாம் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் நாம் நடக்கிறனும், அவங்க தடுத்ததுலேருந்தும் நம்ம விலகி இருக்கணும். இது மிக முக்கியமானது. ஆக முதல்ல விசிட்டு, ஜியாரா, ரெண்டாவது ரிஹலா, பயணம், அந்த ட்ராவல் ஜர்னி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படையில் நம்ம போகணும். எனவே இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த செய்திகளை மற்ற நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் எப்படி இருந்தார்கள் என்ற அந்த முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து அதன்படி நம்முடைய வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடையவர்களான நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.